2023 அதை வெறும் 2.3% கொண்டு வந்திருக்கின்றோம். இது மிகப்பெரிய சாதனை இல்லைங்களா? 10% நெட்டா 150 ரூபாய்க்கு கீழே வருமானம் இருக்கக்கூடியவர்களை எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டியிலிருந்து அதிகப்படியான வறுமையிலிருந்து மேலே கொண்டு வந்திருக்கின்றோம். மிகப்பெரிய சாதனைகள். 11 ஆண்டுகள் நம்முடைய ஆட்சி மக்களுக்கு சொல்லி இருக்கின்றோம். இது சாதாரணமான ஆட்சி இல்லைங்க. உலக வங்கியினுடைய ஆய்வறிக்கை சொல்லுது, ஏப்ரல் 2025 உலகத்தில் மிக வேகமாக வறுமையை கடந்த 10 ஆண்டுகள்ல ஒழித்த முதல் நாடாக இருப்பது நம்முடைய பாரத நாடு. அதற்கான தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அதுவும் சாதாரணமா இல்லைங்க. யோசிச்சு பாருங்க, நம்முடைய பிரதம மந்திரியினுடைய ஆவாஸ் யோஜனா, வீடு கட்டி கொடுக்கக்கூடிய திட்டமாக இருக்கட்டும், உஜ்வல யோஜனா திட்டமாக இருக்கட்டும், ஜன்தன் யோஜனா திட்டமாக இருக்கட்டும், ஆயுஷ்மான் பாரத்தாக இருக்கட்டும், எல்லா திட்டத்தையும் ஒரே வீட்டிற்கு கொண்டு வந்திருக்கின்றோம். அன்பு சொந்தங்களே, இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்க்கும் பொழுது மக்கள் நிம்மதியா இருக்கிறாங்களான்னு கேட்டீங்கன்னா நிம்மதியாக கிடையாது. காரணம் என்னன்னா, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சார்கள் உலவி கொண்டிருக்கும் பொழுது எப்படி பெண்களுக்கு நிம்மதி இருக்கும்? மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்து சினிமா படம் தயாரிக்கக்கூடிய தம்பிகள் உலவி கொண்டிருக்கும் பொழுது எப்படி மக்களுக்கு நிம்மதி இருக்கும்? மத்திய அரசின் மீது, திட்டத்தின் மீதெல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டி எந்த வேலையும் செய்யாமல் 4 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தை கடத்தி இருக்கின்றார்கள். எப்படி மக்களுக்கு நிம்மதி இருக்கும்? ஒரு சமுதாயத்தை சார்ந்த, ஒரு மதத்தை சார்ந்த மக்களை மட்டும் தொடர்ந்து கொச்சைப்படுத்துவதே முழுநேர வேலையாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு வைத்திருக்கின்றார்கள். எப்படி மக்களுக்கு நிம்மதி இருக்கும்? அதையெல்லாம் தாண்டி நடுத்தர குடும்பத்தில் நிம்மதியாக வெட்டுப்படாம வீட்டில் பாதுகாப்பாக யாராவது இருக்க முடியும்னா முடியாது. கொங்கு பகுதிக்கு வந்தீங்கன்னா முதியோர்களை குறிவைத்துக் கொள்ளுகின்றார். தென் பகுதிக்கு போனீங்கன்னா சாதி வன்முறையில கொள்றாங்க.